Dubai tourist visa rejection. ஸோ சம் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ ட்ரிப் போவாங்க இல்லையா? துபாய்க்கு வந்து டூர் போகும்போது, அவங்க வந்து ஒரு ஏதாச்சும் ட்ராவல் ஏஜென்சிய வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து விசா ப்ராசஸ் பண்ணி குடுப்பாங்க. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 14,000 to 15,000 வந்து விசாக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு வந்து அக்காமடேஷன் அதாவது என்ன சொல்றது? ஹோட்டல் இந்த மாரிலாம் எல்லா ட்ராவல் ஏஜென்சியும் பண்ணி குடுத்துருவாங்க. பட் இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னா, இது ஆக்சுவலா சம் பீப்பிள்ஸ் டூருக்குன்னு போவாங்க. பட் சம் பீப்பிள்ஸ் என்னன்னா, டூர் விசால போயிட்டு அங்க வந்து வேலை தேடுவாங்க. வேலை தேடி அந்த வேலை கிடைச்ச உடனே அங்க செட்டில் ஆகுற மாரி பிளான் பண்ணுவாங்க. இத வந்து கண்டிப்பா எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக துபாய் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா, இப்ப நீங்க வந்து துபாய்க்கு வரீங்க. அதாவது டிராவல் விசால நீங்க வாரீங்க. டூரிஸ்ட் விசால நீங்க உள்ள வாரீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் எடுத்துருக்கணும். அதாவது போறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்க மாரி ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் எடுத்துருக்கணும். அதே மாரி உங்க அக்கவுண்ட்ல வந்து ரூ. 50,000 வச்சிருக்கணும். செகண்ட் திங். அதே மாரி நீங்க வந்து அங்க எங்க தங்க போறீங்க? இன்கேஸ் நீங்க ஹோட்டல்ல தங்குறதா இருந்ததுன்னா, அந்த ஹோட்டலோட அந்த புக் பண்ண அந்த டீட்டெயில்ஸு, இந்த பே பண்ண அந்த ஸ்லிப் இருக்குல்ல, பில்ஸ் அந்த மாரி குடுக்கணும். இன்கேஸ் நீங்க அந்த ரிலேட்டிவ் வீட்ல ஏதாவது தங்க போறீங்க அப்படின்னா, அந்த ரிலேட்டிவோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டரி எல்லாத்தையும் நீங்க குடுக்கணும். ஸோ அதே மாரி உங்க அக்கவுண்ட்ல வந்து ரூ. 50,000 நீங்க வந்து வச்சிருக்கணும். அதாவது ரூ. 50,000 ஃபிக்ஸடா நீங்க வச்சிருக்கணும். உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்காக. அதாவது நீங்க வந்து அங்க தங்குறீங்கன்னா, அந்த தங்குற நாள் வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க உங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கணும். அதை நீங்க காட்டணும். அதே பட்சத்தில 3 மந்த்ஸ் வந்து 3 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். பட் இது எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் வந்து கூட, ஒரு நாளுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 அப்ளிகேஷன் வர வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, எல்லாமே அவங்க வந்து சம்டைம்ஸ் என்னன்னா, இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் குடுக்கும்போது, சம்டைம்ஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ எல்லாமே மைன்யூட்டா 100% எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான், இப்போ வந்து எமிகிரேஷன்ல அவங்களோட விசா பாஸ் பண்றாங்க. அந்த விசா வந்து அப்ரூவ் ஆகுது. ஸோ இதில ஒரு சின்ன ஒரு தப்பு இருந்தா கூட அவங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கேன்சல் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க என்னன்னா, இப்ப துபாய் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவா எடுத்து வச்சுக்கோங்க. பக்காவா எடுத்து வச்சுட்டு நீங்க விசா ப்ராசஸ் பண்ணுங்க. இன்கேஸ் இதில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அங்க இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில வந்து நீங்க போட்ட அமௌண்ட் டிக்கெட்டு அதே மாரி அத புக் பண்ண ஹோட்டல் டிக்கெட்டு இந்த காசெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சுட்டு நீங்க வந்து ட்ரிப் பிளான் பண்ணுங்க. ஓகே. வீடியோ பிடிச்சுன்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.